பிஎஸ்சி கோர்சஸ் சொல்லிருந்தீங்க இல்லையா, டிகிரி கோர்சஸ். அதுல வந்து ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, ரேடியோதெரபி இவங்களுடைய ஸ்கோப்ஸ் என்னென்ன இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ஸ் தாண்டி வேற எந்தெந்த மாதிரி அவங்களே லேப்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா? அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? ஆமா, because they have to work in a laboratory setup like a lab setup or the center like a radiotherapy center or the cancer center எல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ ரேடியோ டிப்ளமா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி படிச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த கேன்சர் சென்டர்ஸ்லாம் எங்க ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள், ஏன்னா அவங்க டெக்னீஷியன் இல்லாம வேலை செய்ய முடியாது. ஏன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி தான் தருவாங்களோ ஒழிய அவங்க அந்த வேலை உள்ள தெரபிஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவ்வளவு கொடுக்கணும், அந்த தெரப்பி அந்த ரேடியேஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது கணக்கு பண்றது பிசிஸ்ட் அண்ட் அப்படின்றது அந்த டெக்னீஷியனும் அந்த பிசிஸ்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ரேடியோ டயக்னோசிஸ்ல இப்ப வந்து டாக்டர் வந்து ஃபில்மை பார்த்து லைக் he will give his he or she with the doctor will give the diagnosis, but the film எடுக்கிறது, கரெக்டா பொசிஷன் பண்றது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து ரேடியோ டயக்னோசிஸ் பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் பண்ற டெக்னீஷியன். இங்க எங்க பார்த்தாலும் இப்ப வந்து எக்யூப்மெண்ட் வர வர இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான ஏன்னா இங்க வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப். இப்ப புதிய மிஷின் வந்ததுன்னா இதே படிச்சவங்கள அப்ராட் போய் ட்ரெயின் பண்றாங்க, அந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி போய் ட்ரெயின் பண்றாங்க. சோ தே ஹேவ் லாட் ஆஃப் மாதிரி போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தா சோ தட் இல்ல அந்த மிஷின் குடுக்கறவங்களே ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த புது டெக்னாலஜி வந்துருச்சுன்னா இந்த டெக்னீஷியன்ஸ் படிச்சவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா பட் தி டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட்னா தே themselves will give the training. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா இன்னொன்னு இவங்களுக்கு சாலரியும் ஜாஸ்தி, ஏன்னா இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வேலைகளே நடக்குது. அதனால they are really demand. demand. They are in demand. Okay.